மும்பை அணி அடுத்ததா வந்து எஸ்ஆர்எச் அணியோட போட்டி போடுறதா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு சென்னையோட மீண்டும் ஒரு கேம் இருக்கு சேப்பாக் ஸ்டேடியத்துல. இது மட்டும் இல்லாம வில் ஜாக்ஸ் உள்ள வருவாரா? ஹர்திக் பாண்டியாவோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது? ரோஹித் சர்மாவோட நிலைமை என்ன? அதே மாரி லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா, சாட்னருக்கு வந்து அடிபட்டிருந்துச்சு. கன்கஷன் சப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஷர்துல் தாக்கூர் வந்திருந்தாரு. பிளேயிங் 11 எப்படி அமைக்க போறாங்க? அது மட்டும் இல்லாம எஸ்ஆர்எச் சொல்லவே தேவையில்ல. சரியான ஒரு ஃபார்ம்ல இந்த டைம் இருக்காங்க. 3 பொசிஷன்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. மும்பைய பொறுத்தளவு 9வது இடத்துல வந்து இருக்காங்க. சென்னை ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா, டோர்னமெண்ட்ட விட்டு ஒரு மாரி போயிட்டு இருக்கு அப்டின்னா, அத விட ஒரு படி கீழ தான் வந்து பாத்தீங்கன்னா, மும்பைக்கு வந்து போயிட்டு இருக்கு. என்ன பண்ண போறாங்க? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. லைக்கே பண்ண மாட்றீங்க. நீங்க லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கவங்க ஹைப்ப கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். அதாவது மும்பைய பொறுத்தளவு இந்த சீசன் வந்து ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. அப்புறம் ஹாட்ரிக் தோல்வி. திரும்பி ஒரு மேட்ச் வந்து ஜிடி கூட ஜெயிச்சு ஒரு ஹோப் குடுத்தாங்க. திரும்பி சிஎஸ்கே கூட எதனால தோத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாலே வந்து கண்டுபிடிக்காத நிலைமையில வந்து போயிட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மிடில் ஆர்டர் சொதப்புது. அதே மாரி பவர் பிளேல வந்து ரன் வந்து லீக் ஆகுது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து இல்லாம இருந்துச்சு. அதுக்காக அஸ்வினி குமார் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாரி நெறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்டின்னா, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிற மாரியே, ஒரு ஸ்பின்னரும் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு ஆல் ரவுண்டரா. குணால் பாண்டியா இந்த இடத்துல மிஸ் ஆவுறாரு அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையும் கூட தான். என்ன பூம்ரா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஃபார்ம்க்கு வந்துட்டாரு. அஸ்வினி குமார் அவரோட சேர்ந்து வந்து பண்ணாரு அப்டின்னா, கண்டிப்பா நல்லா இருக்கும். அவங்க 2 பேராலயும் பண்ண முடியும். அவங்கள புஷ் பண்ணி தள்ளணும். அது யாரோட வேலை அப்டின்னா, நம்ம பண்ண முடியுமா? தலைவன் ஹர்திக் பாண்டியா தான் அத பண்ணணும். பவர் பிளேல குடுக்கணும். பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவரே இவ்ளோ நாளைக்கு அப்புறமேட்டு தான் 2022, 23க்கு அப்புறமேட்டு இப்ப தான் பவர் பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா, பூம்ராக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் குடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் குடுங்க. செகண்ட் ஓவர் அஸ்வினி குமாருக்கு குடுங்க. நீங்க எதுக்கு போடுறீங்க? போட்டு 19 ரன்னு, 49 ரன்னு லீக் ஆகுறதுக்கா? அந்த மாரி ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா, பூம்ரா போடணும். செகண்ட் ஓவர் அஸ்வினி குமார் போடணும். அதிலயே வந்து 2, 2 ஓவர் 2 பேர் குடுத்துட்டு, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சஃபர இறக்கணும். இறச்சு மிரட்டணும். அந்த பவர் பிளேல விட்டு நெருக்கணும். கிட்டத்தட்ட வந்து சிஎஸ்கேவ நெருக்குனாங்க பார்த்தீங்களா? ரன்னே அடிக்க விடாம ஜிடி நெருக்குனாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி நெருக்குனா மட்டும் தான் ஓரளவு வந்து தாக்கு பிடிக்க முடியும். அப்படியே நீங்க வந்து பேட்டிங் சைடு போனோம் அப்படின்னா, அங்க வந்து ஓப்பனிங் காம்போவும் சொதப்பிருது, மிடில் ஆர்டர் சொதப்பிருது, ஹிட்டர்ஸ் இல்ல. பேட்டிங் சுத்தமா கொலாப்ஸ். அப்புறம் என்ன பண்ண முடியும்? குவின்டன் டிகாக் அடுத்த மேட்ச் வந்து நின்னு நிதானமா அடிக்கணும். ஹர்திக் பாண்டியாவும் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் லைன்ல நல்லாவே பண்ணணும். சஃபன் ருதர்ஃபோர்ட் அவருமே இப்ப நல்லா பண்ண மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப வந்து எஸ்ஆர்எஸ் கூட நடக்கக்கூடிய மேட்ச்ல வில் ஜாக்ஸ் கண்டிப்பாவே இருப்பாரு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம முன்னாடியே வந்து ஒரு ஒரு ஹோப் குடுத்திருந்தேன். இருந்தாலுமே நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ரோஹித் சர்மா ஃபிட் இருக்காரு. ஆனா மேட்ச் ஃபிட்டான்னு தெரியாது. வில் ஜாக்ஸ் இப்பதான் 2 நாளுக்கு முன்னாடி வந்திருக்காரு. ஆனா மேட்ச்ல நடக்கவங்கலாம் தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன். அது மாரி தான் நடந்துச்சு. மேட்ச்ல 2 பேருமே காணோம். அ இவர நெறைய யங்ஸ்டர்ஸ நம்பி போனாங்க. அவரும் அந்த அளவுக்கு பண்ணல. தினேஷ் மால்வியும் நல்லா பண்ணல. அதனால வந்து அப்சல்யூட்லி அவர டிராப் பண்ணிட்டு ரோஹித் சர்மா உள்ள வந்துருவாரு. அது மேட்ச் ஃபிட்டா தான் இருக்காரு அப்டின்ற தகவல் தான் வருது. அதே மாரி வில் ஜாக்ஸ் வந்து உள்ள வருவாரு. அவர் யார் பிளேஸ்க்கு வருவாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாட்னரோட பிளேஸ்க்கு தான் வரும். நெறைய பேர் சொன்னீங்க சஃபன் ரிசர்வோட பிளேஸ்க்கு வரலாம் அப்டின்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை அப்டின்னா சாட்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் இன்ஜூரியா இருந்துச்சு. மேபி அவர் மேட்ச் ஃபிட்டா இருந்தா தான் அவர வந்து எடுத்துட்டு வருவாங்க. இல்ல அப்டின்னா அவர அப்படியே இது பண்ணிட்டு ஏன்னா ஸ்பின்னும் நல்லா போடுவாரு. பேட்டிங்கும் ஒரு ஹிட்டரா இருக்கறனால வில் ஜாக்ஸ தான் கொண்டு வருவாங்க. அதனால வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேயிங் 11 தான் இருக்க போகுது. இப்ப பொறுத்தவரை பிளேயிங் 11 எப்படி அமையும் அப்டின்னா, குவின்டன் டிகாக், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா இப்படின்ற காம்பினேஷன் வந்து பேட்டிங் ஆர்டரும். பவுலிங்க பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பூம்ராவா இருக்கட்டும், அஸ்வினி குமார் இவங்க 2 பேருமே தவிர்க்க முடியாத இடத்துல இருப்பாங்க. அல்லாஹ் ஹசனாவும் பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத இருப்பாங்க. நமன்தீப் சொல்லவே தேவையில்ல. இவரு இவ்ளோ நாள் வந்து ஒரு சில மேட்சுகள் வந்து அவர் தான் காப்பாத்துனாரு. லாஸ்ட் 1, 2 மேட்ச்ல ஃபெயில்னால வச்சு அவர வந்து கால்குலேட் பண்ண முடியாது. அவர் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அதனால என்னைய பொறுத்தளவு பேட்டிங் அண்ட் பவுலிங் வந்து நல்லா தான் இருக்கு. அத எப்படி வந்து ஹர்திக் பாண்டியா கொண்டு போறாரோ, அத பொறுத்து தான் இருக்கு. இன்னைக்கு நான் வந்து அவங்களோட வீடியோஸ், போட்டோக்கெல்லாம் பார்க்கும்போது, கார்வின் போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. என்னைய பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் போல்ட்க்கு அப்படியே ரீப்ளேஸ்மென்ட்டா அவருக்கு ஒரு இதா தான் எடுத்தீங்க. ஒரு சில மேட்ச் குடுத்திருந்தீங்க. பேட்டிங் நல்லா தான் பண்ணாரு. என்னைய பொறுத்தவரைக்கும் மீண்டும் அவர கூட வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்னைய பொறுத்தவரைக்கும் ஓவர்சீஸ் 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, செஃபன் ருதர் கூட ஒரு சில மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, உட்கார வச்சுட்டு, கார்பின் போஸ், வில் ஜாக்ஸ், அல்லாஹ் சனபர், குவின்டன் டிகாக் இவங்க 4 பேரையும் கொண்டு வந்தா நல்லா இருக்குமோ! அப்படின்ற மாரி எனக்கு தோணுது.
உங்களோட சஜஷன வந்து நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே வந்து எஸ்ஆர்எச் சைடு நம்ம போனோம் அப்படின்னா, அவங்கள பொறுத்தளவு பேட்டிங் சாலிடா சூப்பரான டீமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தன் விட்டாலும் இன்னொருத்தன் அடிச்சான். பட் ஹெட் மட்டும் அந்த அளவு அடிக்க மாட்டேங்கிறாரு. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே சூப்பரா அடிக்கிறாங்க. இ இஷான் மலிங்கா பவுலிங் செம்மையா பண்றாரு. கிளாசன் வந்து எப்போதுமே ஒரு டீசென்ட்டான ஸ்கோர வந்து அடிச்சுட்டு போயிடுறாரு. அபிஷேக் சர்மாவையும் இஷான் கிஷனையும் சொல்லவே தேவையில்ல. 2 பேரும் தலைமைய விட்டு பிரி பிரின்னு பிரிக்கிறாய்ங்க. 135 அடிக்கிறாய்ங்க. இந்த டைம் 200 எதுவும் அடிச்சுருவாய்ங்களோ! ஒரு ஆள் சொல்றேன். ஒரு ஆள் இந்த 200 அடிச்சுருவாங்களோ! அப்டின்ற லெவல்ல தான் வந்து 2 பேருமே பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 2 யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சலீல் அரோராவா இருக்கட்டும், அப்புறமேட்டு அனிகேத் வர்மாவா இருக்கட்டும், பேட் கமெண்ட்ஸ் திரும்பி உள்ள வந்திருக்காரு. கேப்டன்ஷிப் பண்றாரு. வந்தோனே விக்கெட்டுகளையும் எடுக்குறாரு. அதனால அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டா தான் இருக்கு. இதுல வந்து பிரபுல் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா பண்ணி குடுத்துட்டு இருக்காரு. சிவாங்க் குமாரா இருக்கட்டும். இந்த மாரி வந்து அவங்க பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, நான் வந்து அவங்களுக்கு பவுலிங் வந்து செட் ஆக மாட்டேங்குது. போன டைம் வந்து என்ன ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு, இந்த டைம் அதே மாரி போகுது அப்படின்ற மாரி நான் சொல்லிட்டு இருந்தேன். அத கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி கரெக்ட்டா இப்ப முடிச்சுட்டாய்ங்க. பிரபுல் போடுறாரு, இங்கிட்டு பேட் கமெண்ட்ஸும் உள்ள வந்துட்டாரு. சிவாங்க் குமார் அப்படின்னு பார்க்கும்போது, "டேய் என்னடா இப்படி இருக்காய்ங்க பவுலிங் லைனப் நல்லாவே இருக்கேடா. டெத்லயும் நல்லா போடுறாங்க. பவர் பிளேலயும் போடுறாங்க. ரன் கன்சியூம் ஆகுது. அத அடிக்க ஆள் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, 200 பிளஸ் ஸ்கோரா இருந்தாலும் சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுலயுமே இருக்காங்க. பவுலிங் பொறுத்தளவு சூப்பராவே இருக்க மாரி தான் எனக்குமே தோணுது. ஆனா கண்டிப்பா மும்பைய பொறுத்தளவு டஃப் ஃபைட் குடுப்பாங்க. எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது. இந்த மேட்ச் நான் திரும்பியும் ஒரு மும்பை ஃபேன்ஸ்க்காக வந்து நான் ஒரு வந்து எட்ஜ் குடுக்குறேன். இந்த மேட்ச்ல மேபி வந்து புதன்கிழமை நடக்கக்கூடிய மேட்ச்ல வந்து மும்பை ஜெயிச்சுச்சு அப்படின்னா, நான் சொல்றது ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். அதே மாரி தான் சிஎஸ்கேக்கும் அடுத்து வர எல்லா போட்டிகள்ல ஒரு இன்டென்ட்டோட ஒரு ஒரு சில மேட்ச்கள் அப்படியே ஒரு ஒரு ஹாட்ரிக்கா ஜெயிச்சாங்க அப்படின்னாவே ஒரு மேல போலாம். ஒரு பாசிட்டிவ் நோட் தெரியும். அந்த மாரி பண்ணுவாங்களான்னு சொல்லி தெரியவே இல்ல. இந்த பிளேயிங்ல நான் சொன்ன பிளேயிங்கோட மும்பை வில் ஜாக்ஸ், ரோஹித் சர்மா இப்படி எடுத்துட்டு போம்போது, கார்வின் போஸ், அல்லா ஹசனப் இந்த மாரி எடுத்துட்டு போம்போது, ஜெயிச்சுருவாங்களோ அப்படின்ற மாரி எனக்குமே தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க. இந்த சீசன்ல பிளே ஆஃப் போறதுக்கான மும்பை போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா? உங்க என்ன பிளேயிங் 11 போனா நல்லா இருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.